Hello my dear learners, welcome you all to the course on signals and system. So இன்னைக்கு கிளாஸில் அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2018 கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் யூனிட் 1லேருந்து கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோஃபார் வந்து நான் யூனிட் 1 சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இதில் வந்து எப்படியெல்லாம் வந்து இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போது இது வந்து ஃபஸ்ட் கொஷின், இது வந்து 2 மார்க், இதுவும் வந்து 2 மார்க். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிவ் த மேத்தமேட்டிக்கல் representation of discrete time RAM sequence. ஸோ நமக்கு தெரியும் RAM sequence, discrete time RAM sequence எப்படி இருக்கும் அப்படின்றது 0 1 2 அது பட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, 0 1 2 ஓகே எக்ஸெட்ரா. ஸோ இதோட நோட்டேஷன் வந்து R of n is equal to n for n greater than or equal to 0, 0 for n less than 0. ஓகே, ஸோ இப்போ n வந்து 1 அப்படின்னா என்னோடய ஆம்ப்ளிடியூட் வந்து 1, n வந்து 2 அப்படின்னா என்னோடய ஆம்ப்ளிடியூட் 2. ஸோ இது வந்து n, இது வந்து R of n. ஸோ இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். திஸ் இஸ் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்ன கேட்டிருக்காங்க, எவாலுவேட் த ஃபாலோயிங் இன்டெக்ரல் -1 to +1 2 into t square plus 3 into del of t into dt. ஸோ இப்போ இது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல் ஆஃப் டி, இப்போது என்கிட்ட ஒரு சிக்னல் லைக் 2 into t square plus 3 அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது, அப்புறம் டெல் ஆஃப் டீன்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் டெல் ஆஃப் டீன்ற சிக்னல் வந்து 0ல் மட்டும் அதோட ஆம்ப்ளிடியூட் 1ன்னு இருக்கும், மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ எந்த ஒரு இந்த டெல் ஆஃப் டீயை இது கூட நான் மல்டிப்ளை பண்ணும்போது அட் t equal to 0ல் மட்டும்தான் எனக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். மற்ற எந்த இடத்துலையுமே இப்போ டெல் ஆஃப் டீயை வந்து வேறு எந்த, இப்போ t equal to 1 2 3 இல்லை -2 -3, ஸோ இங்கெல்லாம் நான் வந்து சிக்னல் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 0 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது t equal to 0ல் எனக்கு என்ன ஆன்சர் வரும், தட் இஸ் t equal to 0 அப்படி எடுத்தினா 2 into 0 plus 3. அப்போது ஆன்சர் வந்து 3. ஓகே, ஸோ இது மீன் -1 to +1 ரேஞ்சு, ஆர்எல்ஸ் இது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, தென் இப்போ இந்த சிக்னல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ t equal to 0ல் வந்து 3ன்ற ஆன்சர் 3ன்ற இது 3 இருக்கும். இப்போ t equal to -1 அப்படின்னா t ஸ்கொயர் வந்து 1 ஆகும், 2 + 3 வந்து 5, இங்கே 3, அடுத்தது -1ல் வந்து ஆல்மோஸ்ட் 5. இப்போ t equal to 1ல் வந்து 5. ஸோ இப்போ அந்த சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வந்து இருக்குது. இப்படி இருக்கிற சிக்னலை நான் டெல் ஆஃப் டி கூட மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3ல் என்ன வேல்யூ இருக்கோ, இந்த 0ல் என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் 3ன்றது கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ 2 மார்க்ஸ் முடிஞ்சது. இப்போ 16 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் x of n வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, x of nன்ற ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இந்த வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களை வந்து
பண்ண சொல்லியிருக்காங்க, பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, 2 மார்க்ஸ் அப்புறம் 3 மார்க்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட் எக்ஸ் ஆஃப் என் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆஃப் n minus 2 வந்து எழுதிடலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் n minus 2 எழுதும்போது எப்படி வரும்? ஸோ n minus 2 அப்படின்றது டிலே சிக்னல், 2 டைம்ஸ் வந்து டிலே ஆகும். ஸோ அப்போது -1ல் இருக்கிறது இந்த இது இருக்கு இல்லையா, அந்த -1ன்றது 1க்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ ஐ ஹாவ் 1, அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு சிக்னல். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப், தென் we have 1, we have 2, we have 1, we have 2, we have 1, அப்புறம் இங்கே 2, அப்புறம் 1, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் n minus 2. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் வந்து எக்ஸ் ஆஃப் n plus 1. ஸோ எக்ஸ் ஆஃப் n plus 1. ஸோ n plus 1ன்றது ஒன் டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற இந்த 0th சாம்பிள் இருக்கிறது இங்கே ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து 1, எனக்கு 2 0th சாம்பிள் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது -2, -1, 0, அப்புறம் 1, சாரி திஸ் இஸ் 2, அப்புறம் 1, தென் we have 2, then we have 1, 2, 3, 4. Okay, so this is x of n plus 1. So third வந்து it's just a time reversal. இப்போ தேர்டுன்றது என்னது? டைம் ரிவர்சல். ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய இந்த சிக்னல் இருக்கு, இந்த சிக்னலை வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் வந்து டைம் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. அதான் ஸோ டைம் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆரிஜினில் 0, ரைட் சைடில் இங்கே ஒரு 0 வந்துடும். ரிமைனிங் வந்து இது 1, 2, 1, 2, அப்புறம் ஒரு 1. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் மைனஸ் n, 1, 2, 1, 2, 1. ஓகேவா? ஸோ இது வந்து -1, -2, -3, -4, -5 வரைக்கும் வந்துடும். திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் -n. ஸோ நெக்ஸ்ட் என்ன அந்த சிக்னல் அப்படின்னா, ஃபோர்த்து சிக்னல் எக்ஸ் ஆஃப் -n plus 1. ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸில் அப்படி பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஆஃப் n plus 1 கால்குலேட் பண்ணிவிட்டு, தென் இந்த எண்ணுக்கு முன்னாடி சப்போஸ் 2n இருந்து எண்ணுக்கு என்னோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போது அந்த டைம் ஆக்சிஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, டிவைட் பை 1 பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் டைம் ரிவர்சல் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் n plus 1 என்னது? ஸோ ஆல்ரெடி வி calculated this x of n plus 1. ஸோ we will take this signal from here. ஸோ எக்ஸ் ஆஃப் n plus 1 வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ என்னோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம் ஆக்சிஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே டிவைட் பை 1 போடணும். டிவைட் பை 1, 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 டிவைட் பை 1. ஸோ நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த சேம் சிக்னல் தான் கிடைக்கும் இல்லையா? ஓகே, ஸோ ஐ வில் கெட் த சேம் சிக்னல். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஐ ஹாவ் நெகட்டிவ் சைன் ஹியர். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் -n இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து டைம் ரிவர்சல் பண்ணணும். ஸோ இப்போ நான் டைம் ரிவர்சல் பண்ணேன் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் நான் டைம் ரிவர்சல் பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஆரிஜின் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். ஸோ ரைட் சைடில் எனக்கு ஐ ஹாவ் 2 டாட்ஸ், ரிமைனிங் வந்து இங்கே இது இருக்கும் இல்லையா, இங்கே வந்து 2, திஸ் இஸ் 1,
அப்புறம் 1 அப்புறம் 2 அப்புறம் 1. ஸோ -1 -2 -3 -4 0 1 2. ஸோ இதுதான் வந்து x of -n plus 1 சிக்னல். ஓகே, சப்போஸ் என்னோட கோஎஃபிஷியன்ட் 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிவைட் பை 2 போடணும். 4/2 3/2 2/2 0/2 1/2. ஓகே, ஸோ வில் see over here. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டா என்ன பண்ணணும், x of 2n calculate பண்ணணும். ஓகே, ஸோ we have x of 2n. ஸோ இப்போ ஆல்ரெடி x of n வந்து என்னது, ஸோ what we have, the x of n is okay, I am right, yes. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 1 2 1 2 1 1 2 1 2 1. ஸோ இதுதான் x of n. ஸோ இப்போ x of 2n நான் என்ன பண்ணணும், I have to divide the samples. ஓகே, ஸோ இங்கே இது எல்லாமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா divide by 2 divide by 2 divide by 2 divide by 2 0/2 1/2. ஸோ இப்போது 0/2 வந்து எனக்கு ஆன்சர் வந்து 0 வந்துடும். 1/2 வந்து 0.5 வரும். பட் வந்து திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதாவது டிஸ்க்ரீட் டைம் சிக்னலுக்கு எப்போவுமே நம்ம வந்து இன்டீஜர் வேல்யூஸ் தான் எடுத்துப்போம். என்னோட இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம இன்டீஜர் வேல்யூஸ் தான் எடுத்துப்போம். எப்போவுமே வந்து இந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதனால் இந்த we will not take this 1/2. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எடுத்துப்போம் 2. அப்புறம் இதை ஒமிட் பண்ணிவிடுவோம், இந்த வேல்யூ எடுத்துப்போம், we will get 2 here. அதே மாதிரி இதையும் ஒமிட் பண்ணிவிடுவோம், அதே மாதிரி -1/2 ஒமிட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் இங்கே, ஸோ 2/2 வந்து எனக்கு 1ன்னு வந்துடும். ஸோ அதை நான் இந்த சாம்பிள் வந்து தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த சாம்பிளோட டைம் வந்து எனக்கு 1ன்னு கிடைக்கும், ஏன்னா 2/2 வந்து I will get 1. ஸோ இப்போ இங்கே 1, this is x of 2n. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, எனக்கு ஃபோர்த்து சாம்பிள் 4ல் இருக்கு இல்லையா, இது கிடைக்கும் ஃபோர்த் சாம்பிள். ஸோ I will take this. ஓகே, 2. ஸோ இதுதான் வந்து என்னுடைய x of 2n சிக்னல். புரியுதுங்களா? எப்பவுமே டெசிமல் பாயிண்ட் எடுக்க மாட்டோம், இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் எடுத்துப்போம். ஸோ அந்த இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னது, x of -2n plus 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, ஸோ திஸ் இஸ் 5. நெக்ஸ்ட் 6 வந்து x of -2n plus 1. ஸோ as usual procedure, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா x of n plus 1 calculate பண்ணணும். ஸோ we know the general formula alpha n plus beta, x of alpha t plus betaன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ alpha n plus beta. ஸோ ஃபஸ்ட்டு வந்து n plus beta தட் இஸ் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்ஃபா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு n plus 1 வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சிக்னலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். I hope this is n plus 1 சிக்னல். ஸோ இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த n plus 1 சிக்னலை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, I have taken over here. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 2ஆல் இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் x of n plus 1. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா திஸ் டிவைட் பை 2 டிவைட் பை 2 டிவைட் பை 2 எல்லாத்தையுமே டிவிசிபிள் பை 2 போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இது த ரிசல்டன்ட் சிக்னல் இஸ் x of 2n plus 1. சரியா? ஸோ இப்போ என்னென்ன சாம்பிளாக எனக்கு கிடைக்கும், டெசிமல் எதெல்லாம் இன்டீஜர் வேல்யூ வருதோ அந்த சாம்பிள்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த சாம்பிள். ஸோ என்னென்ன சாம்பிள்லாம் ஒமிட் பண்ணிடணும், இது எல்லாமே டெசிமல் வராது.
இதெல்லாமே சாரி டெசிமலில் வரும். ஸோ இந்த இதில் சேம் சாம்பிள்ஸ்லாம் மீட் பண்ணிவிடுவேன். இப்போ 0ல் வந்து எனக்கு 1 இருக்குது. தென் ஸோ இந்த சாம்பிள், அப்புறம் இந்த சாம்பிள், அப்புறம் இந்த சாம்பிள், இந்த எல்லாம் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து -1, 2/2 வந்து -1 ஆகிடும். 2/2 அகெயின் வந்து ஐ வில் கெட் 1. 4/2ல் வந்து 2ல் வந்து எனக்கு அகெயின் 1 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து -2 + 1. ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணணும்? ஸோ ஐ வாண்ட் டு கால்குலேட் x of -2n + 1. ஸோ இந்த சிக்னலை நான் வந்து என்ன பண்ணணும்னா டைம் ரிவர்சல் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டைம் ரிவர்சல் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபைனல் ஆன்சர், ஸோ ஒரிஜினில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட்டில் மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த சாம்பிள் எல்லாமே வந்து 1 1 1. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல், சாரி -2n + 1. ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன நெக்ஸ்ட்டு வந்து 11th A பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 11th B பார்ட். ஸோ இது வந்து 11th கொஷினில் B பார்ட் பார்க்குறோம். ஓகே, ஸோ இது கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் ஹேஸ் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் கிவன் பை, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y of t equal to t into x of t minus 1. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து லீனியராக இல்லையா, இது லீனியராக இல்லையா, டைம் இன்வேரியண்ட்டாக இல்லையா, ஸ்டேபிளாக, லீனியராக, டைம் இன்வேரியண்ட்டாக, ஸ்டேபிள், மெமரிலெஸ், இல்லை காசல், இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ 1 by 1 வந்து சால்வ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து லீனியராக இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ வி நோ தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீனியருக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இன்புட்ஸ் எடுத்துப்போம். ஸோ a × x1 of t வந்து நம்ம என்ன சொல்கிறோம், y1 of t. ஸோ இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது புரியல அப்படின்னா யூ கேன் see my previous videos, எப்படி வந்து லீனியராக நான் லீனியர் செக் பண்ணுறதுன்றத வந்து அங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ y1 of t என்னென்னா t at × x1 of t minus 1. x2 of t என்ன சொல்கிறோன்னா y2 of t bt × x1 of t minus 1. so y1 of t plus y2 of t equal to a t x1 of t minus 1 plus bt x1 of t minus 1. sorry, this is x2. so t into a x1 of t minus 1 plus b x2 of t minus 1. so next என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will consider y3 of t which is a linear combination of two inputs, a x1 of t plus b x2 of t. okay, x of t அப்படியே வந்து இந்த addition of two signals replace பண்ணிடுறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், t into a x1 of t minus 1 plus b x2 of t minus 1. ஓகே, ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனும் y1 of t plus y2 of tயும் y3 of tயும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் லீனியர் சிஸ்டம். ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் வந்து இந்த லீனியர் சிஸ்டம் வந்து ஃபார் என்னென்னா ஸ்கொயர், ஏதாவது இந்த ஈக்குவேஷனில் ஸ்கொயர், அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, லாக்ரிதமிக், மாடுலஸ், ஓகே இந்த மாதிரி, அப்புறம் கான்ஸ்டன்ட் வர்றது. ஸோ கான்ஸ்டன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ t into x of t minus 1 plus 1 இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா y of t. இந்த இதில் எது வந்தாலுமே வந்து இந்த சிஸ்டமில் வந்து y of t equal to ஸ்கொயரோ, ஸ்கொயர் ரூட்டோ, லாக்ரிதமிக், மாடுலஸ், கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி எது வந்தாலுமே அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நான் லீனியர் சிஸ்டம்னு டேரெக்டாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்த உடனே கிவன் சிஸ்டம் வந்து லீனியராக இல்லையா அப்படின்றத சொல்லிட முடியும்.
ஓகே, இப்போ செகண்ட் என்ன பார்க்கணும், செகண்ட் வந்து டைம் இன்வேரியண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ டைம் இன்வேரியண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், y1 of t. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும், லெட்டஸ் டிலே த அவுட்புட். ஸோ அவுட்புட் டிலே பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்னா, எங்கெங்கெல்லாம் t இருக்கோ அது எல்லாத்துக்குமே t மைனஸ் t நாட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ t மைனஸ் t நாட் இன்ட்டு x ஆஃப் t மைனஸ் t நாட் மைனஸ் 1. ஸோ இது வந்து நான் வந்து இன்புட்டை அவுட்புட்டை நான் டிலே பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு y ஆஃப் t தான் அவுட்புட்டு. ஸோ இதை நான் டிலே பண்ணும்போது t ரீப்ளேஸ்டு பை t மைனஸ் t நாட், அப்புறம் இங்கே வந்து இன்புட் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து x ஆஃப் t மைனஸ் t நாட் மைனஸ் 1. ஸோ எங்கெங்கெல்லாம் t இருக்கோ யூ ரீப்ளேஸ் t பை t மைனஸ் t நாட். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், this is delay the input. Next delay the output. This is delay the output. So delay the input next. ஸோ அதை வந்து y2 of t. இன்புட்டை மட்டும் நீங்கள் டிலே பண்ணணும், வேறு எந்த இடத்துல t இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக இன்புட் போயிட்டு இன்புட்டை வந்து ஜஸ்ட் யூ டிலே. ஓகே, ஸோ இப்போ இன்புட்டை மட்டும் நான் டிலே பண்ணணும் அப்படின்னா x ஆஃப் t மைனஸ் t நாட் மைனஸ் 1. ஓகே, ஸோ தேர்ஃபோர் இதுவும் நாட் ஈக்குவல். ஸோ அதனால் சிஸ்டம் வந்து டைம் இன்வேரியண்ட் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் டைம் இன்வேரியண்ட். இந்த சிஸ்டம் வந்து டைம் இன்வேரியண்ட் இல்லை. டைமை பொறுத்து மாறாமல் இல்லை, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ் டேர்ம் t மைனஸ் t நாட். தேர்ட் என்ன பண்ணணும், ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இப்போது இங்கே வந்து இப்போது எக்ஸ் ஆஃப் t. ஸோ தேர்ட் you will see over here. Okay, so இதுதான் given system. So we are in a position to check whether it is stable or not. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டேபிளான்றதுக்கு நான் எப்பயுமே ஒரு பவுண்டட் சிக்னல் எடுத்துப்பேன் இல்லையா. ஸோ லெட்ஸ் டேக் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஒரு பவுண்டட் சிக்னல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ தான் நான் ஷிஃப்ட் பண்ணாலுமே வந்து எனக்கு அதே சிக்னல் தான் கிடைக்கும். எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 1 டைம்ஸ் நான் ஷிஃப்ட் பண்ணாலுமே. ஓகே, ஸோ இப்போ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் t tends to infinity. if I put t tends to infinity, எனக்கு வந்து x of t minus 1 சிக்னல் வந்து 2 தான், which is a bounded input. ஓகே, x of t நம்ம புக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க which is equal to the some constant m அப்படின்ற எடுத்துப்பாங்க. இந்த mன்றது வந்து 2ன்றது இது. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ this is not bounded input. ஸோ this is not a stable system. இது வந்து unstable. ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது this is not unstable, this is not a stable system எழுதுங்க. அன்ஸ்டேபிள்னு எழுதுற வேணாம், செக் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள்னு கேட்டிருந்தா நீங்கள் அன்ஸ்டேபிள் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணும்போது இட் இஸ் நாட் எ ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபோர்த்து என்ன இருக்குது, மெமோரிலெஸ் ஆர் சிஸ்டம். ஸோ எப்போவுமே கிவன் கொஸ்டினில் ஷிஃப்டட் சிக்னல் இருந்துச்சு, எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1 இல்லை எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 1 இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது வந்து என்னது, இட் இஸ் நாட் எ மெமரிலெஸ் சிஸ்டம். ஸோ எப்பப்போலாம் வந்து அவுட்புட் வந்து ஸோ திஸ் அவுட்புட் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது இப்போ y ஆஃப் t வந்து இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் எக்ஸ் ஆஃப் t அப்படின்னா தான் அது வந்து மெமரிலெஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது, t + 1 ஷிஃப்டட் சிக்னல் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது வந்து it is not a memoryless system. It is not a memoryless system. Okay, fifth one என்ன அப்படின்னா, we have to check whether it is a causal or not. So causal அப்படின்றது என்னன்னா present and past input depend பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ டிலேடு வெர்ஷன் எல்லாமே என்னென்னா
பாஸ்ட் இன்புட்டாக தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் ஒன், எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டூ, எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் த்ரீ அப்படின்னா அது வந்து அது வந்து ஃபியூச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ டி ஈக்குவல் டு 0 போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் -1. ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது 0, இது -1. ஸோ எனக்கு 0th டைமில் -1ஓட டைம் வந்து -1ல் இருக்கக்கூடிய இன்புட் சிக்னலோடைய வேல்யூ வேணும். ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் அப்படின்றதுனால இது வந்து இட் இஸ் எ காசல் சிஸ்டம். சப்போஸ் எனக்கு 1ன்றது வேணும், அதுதான் தட் இஸ் ஃபியூச்சர் அப்படின்னும்போது அது நான் காசல். ஓகே, ஸோ இப்போ த ஃபார் கிவன் சிஸ்டம் இஸ் காசல் சிஸ்டம். ஸோ டிலேடு வெர்ஷன் எல்லாமே வந்து காசல் சிஸ்டம், அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் சிக்னல் எல்லாமே வந்து நான் காசல் சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்து ஆல் அபவுட் நவம்பர் டிசம்பர் 2017 ரெகுலேஷனோட சிலபஸோட கொஷின் பேப்பர் இது. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் ஏப்ரல் மே 2019 சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமோடைய 2 marks and 16 marksோட யூனிட் 1 வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.